இன்றைக்கு ஜூன் மாதம் கடைசி நாள். ஸோ நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையாக இந்த ஆராதனையை உங்களுக்கு ஆவியானவர் தருவார். ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ஒரு ஆள் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்ம முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். இதில் ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கா? கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குதா? உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியின் மூலமாய் பூமியின் உள்ள சகல வம்சமும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு தத்தமே. இது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்குது. நான் இந்த வார்த்தை இப்போ நமக்கு என்னென்னா, நிறைய வாக்கு தத்தங்களை நம்ம கேட்குறோம். இன்றைக்கி நான் இந்த வாக்கு தத்தத்தை எப்படி பிரசங்கிக்கலாம் அப்படின்னா, இந்த வாக்கு தத்தம் எப்படி அதை நாங்கள் பிரியாணி கிண்டிட்டு வந்தோம். எப்போது இந்த வனாந்தரத்தில் பிரியாணி கிண்டிட்டு இருக்கும்போது அப்பப்போ சிலவங்க இந்த பெண்மணிகள் வந்து பார்த்தாங்க, வருமா வராதா, இவங்க சரியாக்குவானுங்களா, கடைசியில் வந்து சேருமான்ற மாதிரி பார்த்து என்னெல்லாமோ சொன்னாங்க. அனுஷா வேற எப்படி செய்வாங்களோ என்ன. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இல்லையா, அது இருந்திருக்கும். நமக்கு என்ன தந்தாலும் தின்னு ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உப்பு போட்டு மிளகு போட்டு தினமும் சாப்பாடு செஞ்சு பரிமாறி அந்த பழக்கத்தில் இருக்கும்போது அதில் ஒரு அக்கறை வரும். அதில் ஒரு ஸ்பெஷல் அக்கறை பெண் பிள்ளைங்களுக்கு வரும். அது நிஜம், அது உண்மைதான், அது வர்றது நல்லது. இப்போது அதே போல தான் எக்கச்சக்கமாக வாக்குத்தத்தங்களை கேட்குறோம். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் வந்து பலித்துதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை கேட்டிருப்பீங்க. தேவன் உங்களை வாழாக்காம தலையாக்குவார், சுகமாக்குவார், அப்படி பண்ணுவார், இப்படி எக்கச்சக்க வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குத்தத்தை நீ கேட்ட, நான் சொல்கிறேங்க, இந்த 6 வருஷம் நான் பிரசங்கித்த பிரசங்கத்தில் விட்டுருங்க, இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக, ஒரு வருஷத்தில் 6 மாதம் நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். இந்த 6 மாதம் நான் பிரசங்கித்த பிரசங்கத்தில் ஒரு நாள் கூட வாக்குத்தத்தம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய ஜீவனுள்ள வார்த்தை தான் நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தான் வந்திருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். அப்போது நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து பலித்துதா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு என் சபை பிள்ளைங்களை எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் பேய் சென்றடையலை. அதாவது வாக்குத்தத்தம் கேட்டுட்டோம், பட் அது உங்களுக்கு ஆவியில் கேட்ட வார்த்தையில் இருந்த அந்த 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 ஆசீர்வாதத்தை நீங்கள் மாம்சத்தில் நிறைய அனுபவிக்கவில்லை என்பது தான் உண்மை. உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? பெற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்காக சேர்த்து. ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் தேவன் விரும்பின அளவில் இன்னும் பெறவில்லை என்பது தான் நான் உணர்கிற அந்த விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வாக்குத்தத்தம், நீ உன் நிமித்தம் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள்ன்ற வார்த்தையை நான் இன்றைக்கி ஸ்பெஷலைஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து நீ எந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சாலும் அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக ஆழமாக போய் வேலை செய்ய போகுதுன்ற நம்பிக்கை உனக்கு எப்படி உண்டாகும், அது எப்படி எந்த மாதிரிலாம் உண்டாகும், அது நம்பினா நமக்கு அது கிடைக்குமா, அது எந்த அளவுக்கு கிடைக்குன்றத நீ தெளிவாக அஸ்திபாரம் பண்ண போகிறீங்க.
அப்படியே நான் அந்த ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை இடையிலேருந்து நான் உங்களுக்கு அதை அஸ்திபாரத்தை கொஞ்சம் இடையிலேருந்து சொல்கிறேன். ஸோ திருப்பிக் கொள்ளுங்கள் மறுபடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12 அதனுடைய 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எப்படி? இது யாருக்கு பண்ணது? வைலட்டு கிடையாது, தெளிவை யாருக்கு பண்ணியிருக்காரு? ஆபிரகாமுக்கு பண்ணியிருக்கிறாரு. பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள், சொல்லுங்க, ரொம்ப கவனம், இதுதான் இன்னைக்கு மென்ஷன் பண்ண போறேன். யாருக்குள்ள? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், சொல்லுங்க, எனக்குள், எனக்குள், எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இதை நான் இன்னைக்கு எப்படி நமக்குள்ள எப்படின்றத பார்ப்போம். இன்னும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22 அதனுடைய 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், ஜாதிகள்னா ஆங்கிலம் எப்படி? நேஷன், மெனி நேஷன், ஓகேவா? சரி, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். இதுவும் யாருக்கு சொல்லியிருக்காரு? உன் சந்ததி, சொல்லுங்க, என் சந்ததி. கவனமாக கேளுங்க. வேணாமா இந்த ஏரியாவில் நீ ஜபம் பண்ணதுக்கு தான் வந்து நின்னீங்க, தொலைச்சு போடுவேன். யாரு? என் சந்ததி, சொல்லுங்க, என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தரே ஆணையிட்டு சொல்றாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு தேவனே தன்மையில் ஆணையிட்டு செய்றாரு, சொல்றாரு. சூப்பரு. அப்புறம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. போதும். அந்த அடுத்த வசனம் கூட வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ரைட்டு. ஸோ அந்த இதில் பாருங்க, 33-40 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வரவழைக்கும் தூரம்னா என்ன? என்னை சர்ச்சுக்கு வரல, வந்துட்டே இருந்தேன், வார வழியில், சரி இருக்கட்டும், என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளார், வார வழியில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சரி ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி சூழல். கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க வரவழைக்கிற தூரம்னா தேவனை எப்படியாச்சும் நம்புகிற பிள்ளைங்க. சிலவங்களுக்கு சபைக்கு வரமாட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? சபைக்கு வர கூட அப்பப்போ வருவாங்க சபைக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி இருக்கிற அந்த ஜனம் வரவழைக்கு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தெளிவாக சபையில் வந்து ஊன்றப்பட்டு அதன் மேலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்குள்ள தேவனுடைய வாக்கு தத்துவம் யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி அப்படின்னு இருக்குது. புரியுதா? அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு, கீழே வசனம் பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகள் சாட்சிக்கிற மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். தேவனுடைய வாக்கு தத்துவம் அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு மாத்திரமல்ல, நம்பிட்டு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கும் நீ நம்புறேன்னா ஏற்றுக்கொள்ள. இது கவனமாக கவனிங்க. இந்த 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 வார்த்தையிலேருந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது.
இந்த 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 ரூட்லேருந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது ஒரு யூட்டர்ன் போட்டு அடுத்து ஒரு சுழலும் பாருங்கள். அதான் இதில் அடுத்த அந்த வசனத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்களும், தேவனால் செய்யக்கூடும், தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னால் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையிலையும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தூரமாக இல்லை, அது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க, மாற்றம் கிடையாது. என்ன சொல்கிறது, என்ன கேளுங்க, கண்டிப்பாக அந்த ஆள், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. இனி நீங்கள் எல்லா மாதமும் இல்லை, என் வாயிலேருந்து எல்லா நாள், நான் நம்புகிறேன், சிலரை மாதிரி இல்லை, நான் எல்லா நாளும் வாயிலிருந்து தேவனுடைய ரேமா வார்த்தைகளை நான் பேசுவேன், பேசியிருக்கிறேன், இன்னும் பேச போகிறேன். அதனால் நான் என் சபைக்கு இதை நான் கண்டிப்பாக விளக்கணும். இதை ஒரு நான் வாக்குத்தத்த ஆராதனையாக சொல்லலை, இது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு அஸ்திபாரமான ஒரு சத்தியத்தையாக நான் சொல்கிறேன். வாக்குத்தத்தம் சும்மா கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லுவீங்க. நான் எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். எத்தனை வருஷம் தந்தார்? தந்ததெல்லாம் வாங்குறீங்களா? வாங்கலைல்ல, வாங்கினாலும் அரைக்குறையாக தானே வாங்கினீங்க. முழுமையாக வாங்க முடியுங்க, முழுமையாக வாங்கணும், வாங்கக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள்ங்கிறத தான் என்னை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், 1000 ரூபாய் கிடைச்சதா? எந்த 1000? பெண்கள் உதவித்தொகையை கிடைச்சதா? கிடைச்சதா? 1000. அடுத்து ஆண்கள் பென்ஷன் கிடைச்சதா? சொன்ன மாதிரி செஞ்சாரா இல்லையா? முக ஸ்டாலின் செஞ்சாரா இல்லையா? இல்லையா? ஏல ஒரு முதலமைச்சரே கரெக்டாக செஞ்சுருக்காரா இல்லையா? செஞ்சுருக்காரா இல்லையாங்க? அப்போ தேவன் மட்டும் அப்படியே பாதியில் எடுத்து சொருகிட்டு நிற்கிறாரா? உங்களுக்கு சொன்ன வார்த்தையை செய்து முடிக்காமல் கரெக்டாக தானே இருக்கிறாரு, செய்வார்ல. ஆனாலும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் சரியாக நடக்கலைப்பா. ஃப்ராங்காக ஒத்துக்கணும், ஃப்ராங்காக ஒத்துக்கணும். இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வந்து கேட்பேன், கிட்டினது எல்லாத்துலேயும் பாய்த்தாருங்கன்னு. இல்லையா? ஒழிச்சு தானே வச்சுருப்பீங்க, பார்த்தா தெரியும் இல்லை புஷ்டியானா? அப்போ ஒழிச்சு வச்சுருக்கீங்க, அப்போ அது வேஸ்ட்டாக இருக்குதா? இல்லை பாதியை கொடுங்கன்னு கண்டிப்பாக நான் கேட்கலாம்ல. சும்மா தானே இருக்குது இல்லையா? காரை வேண்டி சும்மா தானே விட்டுருக்கீங்க. 10 நாள் நான் ஓட்டிகிட்டு தரேன், கேட்குறேன், நல்லது தானே இல்லையா? நல்லது இல்லையோ? நான் கேட்பேன், கேட்கணுமில்ல. அது ஏன்னா அது ஆண்டவருடைய பங்கு. சும்மா நிற்கப்படாது, ஓடிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன்னா பைக் இருக்குது, 2 பைக் ஓட்டுன்னு ஓடும் பாருங்க, சான்ஸே இல்லை. பார்த்தீங்களா? அடுத்து கார் வரும்போது நிற்காது. சொல்லுங்க, நிற்காது. இது கார் வாங்கி விட்டுருப்பாங்க. எனக்கு ஒரு சார் உண்டு, கார் வாங்கி விட்டுருந்தான் சார், டயர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கிளி கடிச்சிச்சு சார். கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றை இழந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. வி ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்ம சர்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கான சபை. ரைட்டா? ரைட்டு. கவன் சூப்பர். கவனமாக கவனிங்க. பாருங்கள், 39. ரைட். வாக்குத்தத்தமான உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எல்லாருக்குமே உண்டாயிருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. வெளியூர்ல எல்லாம் பிள்ளை உண்டானாளா, உண்டாகிட்டாளா கேட்பாங்களா இல்லையா? நம்ம எங்கள் ஆளுவ எல்லாம் வேறு சைஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன் புரிஞ்சுக்கோ, புரியாதவும் புரிஞ்சோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்போ வாக்குத்தத்தம் எங்க இருக்குது? எங்க வாக்குத்தத்தம் எங்க இருக்குதுங்க? எட்டரை தூரத்தில் இருக்குது. சொல்லுங்க, எட்டக்க இல்லை, எட்டரை தூரத்தில் இருக்குது. சொல்லுங்க, எட்டரை தூரத்தில் இருக்குது. அப்படின்னா வாக்குத்தத்தமே எட்டரை தூரத்தில் இருந்ததுன்னா வாக்குத்தத்துக்குள்ள இருக்கிற சில்லறை சொல்லுங்க, இல்ல ஆசீர்வாதம் சில்லறை, வார்த்தை தான் பெருசு. தங்கம் ஒண்ணுமே கிடையாது, வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருட்டல்ல. புரியுதா? வாக்குத்தத்தம் தான் பெருசு.
வாக்குத்தத்தமே நமக்கு சமீபமா இருக்கும்போது இந்த மண்ணான ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டிய நம்ம தகுதியை கொண்டு வந்து காட்டக்கூடிய ஐட்டம்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த சபை ஒன்றும் கிடையாது, இடிச்சங்க தள்ளிடுவோம் இன்னைக்கு இல்லையா? அதெல்லாம் அது ஒரு செவர் இருந்தது, என்ன ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒத்த இடிச்சாருல பெனின்னு, எப்படி இடிச்சாரு? ஒரு ட்ரில் மிஷின் கிடச்சிது, குத்துறான்னா ஒரே நாளில் காலி பண்ணிட்டான். ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு செவரே உடஞ்சிருச்சு. செவரு மேட்ரு கிடையாது, செவரை தந்து உள்ள அவ்வளோ பெரிய சரக்க ஊத்துறாரு பாருங்க. வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை தான் மேட்ரு. வார்த்தையே சொல்லுது, எல்லாம் வந்துட்டோம்ல, என்ன நீ பயப்படுற அப்படின்னு வார்த்தை சொல்லுது. வாக்குத்தத்தம் சொல்லுது, வந்துட்டோம்பா, நானே சமீபமா இருக்கிறேன். தங்கம் இல்லைன்ற, பணம் இல்லைன்ற, அது இல்லைன்ற, இது இல்லைன்ற, எல்லாமே இருக்குது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அது எப்படி இருக்குது? அது என்ன மாதிரி வந்துருச்சு? பக்கத்தில் இருக்குதா? என்ன அது பக்கத்தில் இருக்குது? பார்ப்போம். அப்படி பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை ஒரு ஆள் வாசிங்க கடகடா. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால், அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆவார்கள், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே, பிள்ளைகளானவர்களே சன்னதி என்று எண்ணப்படும், அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார். இது எப்படி மனசிலாச்சா? எல்லாரும் பிள்ளை இல்லையா? பிசாசா பெத்தெடுத்தாங்க கள்ளப்பாய். எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க பிசாசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சுற்றுவங்களில் சில பிள்ளைங்கள பிசாசு. அப்போ உடனே பிசாசுக்கு பிறந்ததா? சத்த பய சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிலவங்க பெற்றோரே சொல்லுவாங்க சத்த பய அப்படின்வாங்க பாருங்க, திட்டுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இவங்க பிள்ளையே இல்லை, அது வேஸ்ட்டு, குப்பை அப்படின்ற மாதிரி இல்லையா? ஒன்றும் இல்லை, முட்டாளு அப்படின்றாங்க பாருங்க. இங்கே ஆண்டவரே அப்படி சொல்கிற மாதிரி இருக்கா இல்லையா? வசனமே சொல்லுது இல்லையா? அநேகர், எத்தனை பேர் இந்த பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அந்தபடியானால் மாம்சத்தின் பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. லிசன், இது எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா 2 வகையில் பார்க்கணும். ஒன்று எப்படி விஷயம் அப்படின்னா, இங்க ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தின்படி ஒரு பிள்ளைய கொடுத்தாரு, அவன் பேர் ஈசாக்கு. வாக்குத்தத்தம் சொல்லாமல் தேவன் சொல்லாம ஒரு சந்ததி உண்டாச்சு, அது இன்னொரு சந்ததி, இஸ்மவேல் சந்ததி இல்லையா? இல்லையா? வேலைக்காரியினிடத்தில் பிறந்த பிள்ளை, அது மாம்சம் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும், புரியுதா? அப்ப தவறுதலா பிறந்ததெல்லாம் அப்படி போகக்கூடாது. இப்ப பாருங்க, தவறுதலா பிறந்தது இல்லை, இந்த பூமியில விதைக்கப்பட்ட எல்லா விதையும், நான் சொல்றேன், ஒரு விபச்சாரிக்கே என்னன்னே தெரியாது, ஒரு விபச்சாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவனை அறியாமல் அது பிறகலை. ஏன்னா அது கர்த்தருடைய வித்து, புரியுதா? ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இது இங்கே எதற்கு மென்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி வேணா பிறந்து வரலாம் இந்த பூமியில, தேவன் அறியாம அவன் பிறந்து வரல, அது தேவனுடைய வித்து. ஆனால் அந்த வித்து தேவனுடைய கனியை கொடுக்க வேண்டும் என்றால், கவனமாக கவனிங்க, தேவனுடைய கனின்னா தேவனை கொண்ட கனி. அதாவது தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவன்
அவன் இந்த பூமியில வாழ்ந்து அதே கனிய தேவன் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்காருன்னா அன்பா இருக்கணும், அவர் எல்லாவற்றையும் உடையவரா இருக்கிறார்னா நீங்களும் நானும் எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்க முடியும். ஏன்னா நம்ம தேவனுடைய வித்து. இப்ப இந்த தேவனுடைய வித்தாகிய நாம் தேவனுடைய கனியை கொடுக்கணும்னா வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, எப்படி வார்த்தையை எடுத்து 1 கிலோ நெல்லை போய் வாங்கணும், அரிசி வாங்கக்கூடாது. என்ன வாங்கணும்? 1 கிலோ அரிசி வாங்கினா ஒரு நாளில் காலியாகும். ஆனால் 1 கிலோ நெல்லை வாங்கி நீ பயிரிட்டேன்னா 6 மாதத்தில் 6 மாதம் சாப்பிட்றத அதில் எடுத்துடலாம். உண்டா இல்லையா? விளங்குச்சா? சிலருக்கு வழங்கல்ல. ஏன்னா 1 கிலோ அரிசியை வாங்கினா நீ ஒரு நாள் சாப்பிட்லாம். 1 கிலோ நெல்லை வாங்கினா நீ 6 மாதத்துக்கு சாப்பிட்றலாம். புரிஞ்சுதா? விளங்குதா? அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா வாக்கு தத்தத்தை நீ விசுவாசிக்க. ஆண்டவரே எனக்கு ஏதாவது எனக்கு காய்ச்சல் பாருங்க, நம்மளை தான் பேசுறேன், நான் வேற யாரையும் பேசப்படாது, நம்ம தான் சரியாகணும் இல்லையா? காய்ச்சல் பாருங்க, கடந்த 1 வாரமாக காய்ச்சல் வியாதியில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஜெபிக்க வரப்படாது. ஆண்டவரே பாஸ்டரை 1 வாரம் கொண்டு பாக்கி ஒரு சைஸான காய்ச்சல், என்ன பிசாசு கள்ளித்தடை, என்னத்த கள்ளித்தொடை கூட ஆசீர்வாதம். கள்ளி பின்ன யார் கொண்டு வந்தா? கள்ளி கூட ஆசீர்வாதம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதை புரி கெட்ட வார்த்தையும் பேசாமல் நல்ல வார்த்தையும் பேசாமல் இடையில, அதுவும் நல்ல வார்த்தை தான். கவனிங்க, ஒரு காய்ச்சல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இது எப்படி அது போகணும் சாமின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்னென்ன பார்க்கணும், பார்த்துக்கிடுங்க. 1 வாரம் ஆச்சு, எனக்கு இந்த இதில் ஒரு விடுதலை வேணும். ஆனால் இந்த விடுதலையை கொண்டு நான் சும்மா இருக்கப்படாது. 1 வாரம் இதற்கு பதிலாக ஒரு 100 பேரை சுகப்படுத்தணும். எப்படி? 100 பேரை சுகப்படுத்துகிற மாதிரி அங்கேருந்து குவாரி வீத்தி தாருங்க. எப்படி 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 வந்து ஜெபிக்க கேட்கணும்? அங்கேருந்து குவாரி வீத்தி தாருங்க. இல்லைன்னா என்ன சொல்லணும்? பாஸ்டர் 1 வாரம் உங்களுக்கு ரெஸ்ட் தரலான் இருக்கேன். அப்படியா? சூப்பர்ல, வேற மாதிரி இருக்கேன், சொல்லுங்க விசுவாசியே அப்படின்னு நான் பார்ப்பேன். உடனே என்ன சொல்லணும்? நீங்கள் 1 வாரம் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் போய் செய்யலான் இருக்கேன், எனக்கு இந்த பலத்தை தாங்கன்னு கேட்டால் அள்ளி ஊற்றுவார். எப்படி 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 அள்ளி எலியாவின் மேல் இருந்ததில்ல, எலிஷாவின் மேல் ஊற்றப்பட்டது போல இரட்டச்சனையான அபிஷேகத்தை மேலே ஊற்றுவார். இதுதான் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரிக்கிறது. வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரம் நல்ல சுதந்திரிக்கிறது. நீ நீ மாம்சத்தின்படி சுதந்திரிக்கிறனா யாராவது சோறு போடுங்க சாமி, அது அது மாம்சத்தின்படி யார் கேட்டாலும் சோறு கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் 100 பேருக்கு நான் சோறு போடணும் சாமி, என்னை ஆசீர்வதிங்க சாமி, என் பேரில் அதானே எழுதியிருக்கீங்க. எப்படி 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 சொல்லணும்? என் பேரில் அதானே எழுதியிருக்கீங்க, உன் நிமித்தம் உன் வம்சத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் நாடுகளே ஆசீர்வதிப்பேன்றாரு. வாக்குத்தத்தம் அப்படி தானே இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரும், அந்த ஆபிரகாமின் சந்ததியில் மாம்சம் இருக்குது. மாம்சம்னா இஸ்மவேல், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காதவன். இங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைங்களை தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பிள்ளைங்க. அதில் புரியுதா? கடையில் போய் நீ என்ன அரிசி வேணும், நிறைய காசு இருக்குங்க, கவனமாக கவனிங்க, நல்ல பணக்காரர், பொன்னி அரிசியில் சாப்பிட மாட்டார். இப்போ செங்கல்பட்டெல்லாம் தாண்டி தாம்பரமெல்லாம் தாண்டி மெரினா கடற்கரையும் தாண்டி பொன்னி அரிசியெல்லாம் தாண்டி பாஸ்மதி அரிசியை அவர் சாப்பிடுகிறார். கிலோ 400. பாஸ்மதி அரிசியா? இல்லை, கருப்பரிசி கிலோ 450. புதுசாக இருக்கு. சரி, தெரியுன்ற மாதிரி இருந்துடுவோம். கருப்பரிசி
₹450 கருப்பரிசி, ராஜாக்கள் சாப்பிடுகிற உணவு. அதை தான் சாப்பிட்றதுக்கு நீ போய் கிலோ ₹450 கொடுத்து நீ கருப்பரிசி எவனும் தின்னாத ராஜபோஜனத்தை நீ வாங்கி சாப்பிட்டாலும் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. புரிஞ்சுதா? இல்லை. எனக்கு காசு இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன். தம்பி, அடுத்த கொரோனால நீ காலி ஆயிடுவே. காசு இருக்கு, ஆளை காணோம். அரிசி இருக்கு, ஆளை காணோம். தம்பி, நீதிமான் செத்தாலும் அவன் 1000 விதைகளாய் விழுந்து சாவான். அவன் மூலமாய் 1000, 10000, லட்சம் என்று அறுவடை இந்த பூமியிலே என்றென்றைக்கும் இருக்கும். அதுதான் உன் நிமித்தம். உன் நிமித்தம் நீ விழுந்தா அரிசியாக தான் விழணும், சோறா விழப்படாது. பைபிள் சோறா விழல. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதபடிக்கு, சாகாத ஒளிய அது பலன் கொடுக்காது. நம்ம ஆளுங்க அடுப்பிலே வச்சு டிஷ்கு செத்து அதை செத்ததை உள்ள அனுப்பி மறுபடியும் சாகடிச்சு என்னது என்னத்தை ஆண்டவர், என்னத்தை உலகம், என்னத்தை தான் எனக்கு செஞ்சாரோ என்னதான் இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புரியும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக புரிஞ்ச தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் மெம்பர்ஸ், இந்த சைடு வேறு ஏதோ ஒரு சர்ச் மெம்பர்ஸ் இப்படி வந்திருக்காங்கன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரியாது. எப்படி மாம்சத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்க. எப்படி என்னத்தை ஆண்டவர் தான் தருவா, சோறு உனக்கு கண்டுட்டு இல்லாத சோறு. நம்ம அப்படி இல்லை. ஒரு நெல்லாக இருந்தாலும் அதை முளைச்சி அது 10 வருதா 20 வருதா, அதில் 100, 1, 10, 100, 20, 1, 30, 60, 100 அது பெருகிச்சான்னு பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய வாக்கு எனக்கு அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 1, 30, 60, 100 அந்த விதைக்குள்ள தேவன் வைத்திருக்கிற மேக்சிமம் that is 100. புரியுதா பிள்ளைகளே? நான் ஜெபிப்பேன், உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? 1, 30, 60, 100னா ஒரு அரிசி எடுத்து இது 100 ஆகுமா? அப்படி கிடையாது. இந்த ஒரு அரிசிக்குள்ள தேவன் கணக்கில் வைத்திருக்கிற 100 வானூறு இல்லை. நீ 100 நினைச்சுவ. ஒரு நெல் இப்போ பாருங்களேன், ஒரு நெல்லை விதைச்சு அது பூத்து வந்து அது காய்த்து கனி தரும்போது நீ என்ன எண்ணுவ? 116 இருக்கு, யார்ட்டும் செல்லாத. ஆண்டவர் ஏதோ ஒரு சைஸில் கணக்கு தப்பி அப்படி இல்லை. 100 என்றால் அந்த ஒரு நெல்லுக்குள்ள இருக்கிற லட்சம் கோடி ஜனங்களுக்கு போஷிக்கிற போஷாக்கு அந்த ஒரு நெல்லுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. வெளிப்பாடோட பார்க்கணும் பாருங்க, அறிவோட பார்க்கணும், இல்லைன்னா அபத்தம் ஆயிரும். புரியுதா? அப்ப பாருங்க, இப்படித்தான் தேவன் ஆசீர்வாதத்தை உள்ள வச்சிருக்கிறார். நீ நெல்லை எடுத்தேன்னா தேவனுடைய வாக்கு தத்தத்தை, உன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு. குறைவு இருக்கு அவங்கள்ட்ட. ஒருவேளை உங்கள்கிட்ட குறைவு இருந்தால் அது குறைவாக இருக்கக்கூடாதுங்க, அது நிறைவாகவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? எப்பாடா எனக்கு போதும், ஒரு குடம் தண்ணி குடிக்கிறதுக்கு போதும். ஹல்லேலூயானா, தண்ணி இல்லாத இடத்துல குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தால் ஸ்தோத்திரம், கர்த்தர் நிறைவாய் தந்தார் என்று இல்லை. அது அளவே கிடையாது. ஏன்னா எல்லார்ட்டையும் குடம் இருக்குது. நீ குடத்தையும் தாண்டி தெருவையும் தாண்டி உன் தேசம் முழுவதும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பது தான் தேவனுடைய அளவு. அது வேற எங்கேயுமே இல்லை. அது தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இருக்குது. தேவன் பேசின வார்த்தையில் இருக்கிறது. வசனத்தில் சொல்லப்பட்டபடியே எடுப்பதுதான். அது அப்படியே பிடிக்கிறேன்னா நீ மாம்சத்தின் பிள்ளை அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை.
நம்ம சொல்கிற ஆவிக்குரிய பிள்ளைன்றோம் இல்லையா, அதான். ஹல்லேலூயா. மாம்சம் வேற, ஆவி வேற. தேவனுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல் நீ எதை சுதந்திரிச்சாலும் அது மாம்சம். எத்தனை போய் என்ன பார்க்கவே இல்லையே சிலர்லாம், அழகு குறைஞ்சிருச்சோ? அழகு வேணா குறையலாம், மகிமை குறையாது சாமி. அல்லேலூயா. இது உங்களுக்கு புரியுதா இல்லை? இது ரொம்ப கவனிக்கணும். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நாளைக்கு நீங்கள் நிறைய வாங்க போகிறீங்க வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை வேண்டி இங்கே காதில் விட்டுட்டு இங்கே வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அழுக்கு எடுத்தேன் சாமி, சர்ச்சுக்கு போனியா, நல்லா இருக்கியலாம், வா, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து, எப்போ போகல, நல்ல கஷ்டப்பட்டிருப்பேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ அடுத்த ஒரு கஷ்டத்தில் லைட்டாக துவங்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை எழுதலாம் போல. ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தாவி கொண்டிருக்கிறேன், தரித்திரம் அது தரித்திரம். நல்லா இருக்குல்ல? ஒரு தரித்திரத்தை விட்டு இன்னொரு தரித்திரத்தை பிடிச்சிருக்க, அதுக்கு பேர் என்னது? தரித்திரம் தானே. தரித்திரத்தை விட்டு ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை விட்டு இன்னொரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கு மேலே 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 போகிறது தான் தேவ திட்டம். அது மாம்ச மனுஷனுக்கு முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு முடியும். ஆவிக்குரிய மனுஷன் அவன் தான் தேவனுடைய சொந்த பிள்ளை. நான் பீடத்திலேயே நிற்கிறவனாக்கும், நீ கிழிச்ச, உனக்கு ஒன்றும் கிட்டாது. ஆனால் நான் இதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சிலர் சபையை விட்டு தூரமாக அந்த பக்கமாக வெளியே இருக்கிறார்கள். அப்படி அவங்களுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆண்டவரே, சபைக்கு வர்றது கூட பார்த்துருந்தில்ல ஆண்டவரே, ஆனால் உங்கள் வார்த்தை எனக்கு கேட்டுது ஆண்டவரே, இனி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இனி இந்த உலகம் சொல்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல, கர்த்தர் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை மாறப்போகுது. நீ சொல்லியிருக்கீங்க, கையெழுத்து போட்டு எழுதியிருக்கீங்க, வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, அதை எனக்கு காதை கேட்க பண்ணியிருக்கிறீங்க, என் இருதயத்துக்குள்ளே அதை விதைச்சிட்டீங்க, இனி நான் அதை 100 மடங்கு பார்ப்பேன் உங்கள் அளவின்படி. ஹல்லேலூயா. அப்போது இவன் தான் மாம்சம், இவன் தான் யார்? தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் நல்லவர். பாருங்க. அப்போது இப்போ புரிஞ்சுதா? கவனமாக கவனிங்க. வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நீ நினச்சா நீ தேவனுடைய பிள்ளை. எல்லாமே நீ ஜெபம் பண்ணாலும் சரி, கத்துனாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, உன்னை நான் அறியேன்னு சொல்லுவார். அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள். சரி, வாக்குத்தத்தங்களெல்லாம் எப்படி நமக்கு அஸ்திபாரம் பண்ணப்பட்டது? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் என்னுடைய 6வது வசனத்திலேருந்து. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவார்கள். வெயிட் சிஸ்டர், கவனமாக கவனிங்க. இந்த கலாத்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்குது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். யாரை விசுவாசித்தான்? எப்படி விசுவாசித்தான்? தேவன் கல்லா இருந்தாரா? மண்ணா ஒரு இடத்துல நின்னாரா? ஆபிரகாம் தேவனை எப்படி தரிசித்தான்? இங்கே இருக்கிற எத்தனை பேர் தேவனை தரிசித்தீர்கள்? இது வரைக்கும் தேவனை நேரடியாக பார்த்துருக்கீங்க? நேற்றுக்கு ஒரு சாட்சி கேட்டேன், கேட்டியலா? ஒரு ஆள் ஆண்டவரை நேரடியாக பார்த்துருக்கான். உடனே நம்ம ஆளுங்கெல்லாம், அப்படியா நேரடியாக பார்த்தியலாம், என்ன கேட்டிய? ஒன்றும் டேய், நீங்கள் தினமும் நீங்கள் ஆண்டவரை நேரடியாக பார்க்குறீங்களோ இல்லையோ, சபைக்கு வந்தால் சொல்லுங்க, தி ஃபெய்த் ஃபேமிலி, தி ஃபெய்த் ஃபேமிலி சபைக்கு வந்தால் தினமும் ஆண்டவரை பார்க்கலாம். இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? கை தட்டுங்க. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீ கேட்டு
கேட்டு அதை எஸ் எனக்கு சொல்லியிருக்காரு என் அப்பன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டேன்னா அது தேவனை பார்க்குற. ஹல்லேலூயா. தேவனை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பாருங்க இங்க அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படி விசுவாசம்? ஆபிரகாம் தேவன் எப்படி தரிசனமானார்னா வார்த்தையை கொண்டு, புரியுதா, பேசினார் ஆபிரகாம்கிட்ட. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னிடத்தில் ஒரு சந்ததியை உண்டாக்குவேன், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், அவ்வளோ மிகவும் திரளாக நீ பெருகுவேன்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுறாரு. பாருங்க, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக அவனுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, அவனுக்கு அதன் மூலம் ஒரு சந்ததி வருது, அவன் நம்புகிறான், அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஸோ அவன் அதுதான் தேவனை தரிசிக்கிறது. பாருங்க பாருங்க அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். யாருங்க? தேவனுடைய வார்த்தையை யார் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. புரியுதா? இப்போ பாருங்க, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகள் ஆசிரியக்கணும். எவ்வளோ தந்திரம் இல்லையா ஆண்டவர், பயங்கர தந்திரம் கேட்டியலா. உங்களுக்கு கிட்டோடி கொண்டு வருவார். ஐஸ் 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 இப்படியே கொண்டு போகிறார் ஆண்டவர். இப்போ வயலட் அம்மா இருக்காங்க. இந்த வயலட் அம்மாளுக்கு ஐஸ் கொடுக்கவே படாது அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் வந்தால் எப்படி வருவார்? ஐஸ் 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 இப்படி தானே சொல்லுவார். இல்லையா? அதில் உண்டா இல்லையா? அட என்ன, ஒரு தப்பும் பண்ணாத பிள்ளைகள் ஆகிட்டீங்க. சே, போதாததுக்கு நல்லவங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி நான் சொல்கிறேன், நான் ஒரு பழம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு குட்டை நிறைய பழம் வச்சுருக்கேன். குறிப்பிட்ட 2 பேருக்கு நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்வேன்? அந்த 2 பேருடைய கண்ணை மறைத்து மற்றவர்களுக்கு எல்லாரும் நான் கொடுக்கலாம். அப்படி தானே? மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன்? கர்ச்சீப்பில் வச்சு, சிஸ்டர் இந்த கர்ச்சீப் கீழே கிடந்தது பார்த்துக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. கர்ச்சீப் அவங்க ஆட கோக்குமாக்குகளா? தேவன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் வாரி இறைச்சிட்டே இருப்பாரு, தூக்கி வீசுவாரு. ஹல்லேலூயா. ஒரு நிலத்தை பார்க்கும்போது அந்த நிலத்தில் விதைக்கிற விதைய அந்த விவசாயி குட்டையில் அரிசியை வச்சுட்டு குட்டையில் நெல்லை வச்சுட்டு குறிப்பிட்ட இடத்துல படக்கூடாதுன்னு வீச மாட்டான். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல. இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சின்ன வயசில் அந்த நெல்லை விதைப்பாங்க பார்த்துருங்க. ஒரு குட்டையில் நெல் இருக்கும் பாருங்க, அந்த நெல்லை இப்படி அள்ளுவாங்க, இப்படி அள்ளி இப்படி வீசுவாங்க, அடுத்து இப்படி வீசுவாங்க, இப்படி வீசுவாங்க, இப்படி வீசுவாங்க. எல்லா இடத்துலையும் அது நிற்கும், எல்லா இடத்துலையும் விழும். தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் அனுப்பப்படுகிறது. எவன் அதை விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொண்டது எனக்கு கொடுக்கப்பட்டது என்று எவன் ஏற்றுக்கொள்றானோ அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் 1 30 60 100 தேவனுடைய அளவின்படி அவனுக்கு கனியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். ரைட்டா பாருங்க. ஏன்னா இவன் இந்த ஜாதியாக்கும். யாரு நீ? எந்த ஜாதி? நீ என்ன சொல்லணும்? நீ அமென்டியன். எப்படி சொல்லணும்? அமென்டியன். நம்ம ஆளுக்கு அதெல்லாம் வக்கனையா சொல்லுவாவ, ஆனால் காட்டுறது மட்டும் அடியிலோடி. புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ, புரியாதும் புரிஞ்சோண்டு கேட்டு நல்லா இருக்கும்படி. அல்லேலூயா. ஏய், இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை, வசனம் சொல்லுது பாரு. தேவனை விசுவாசித்தினாலே
எந்த ஜாதியும் அவருடைய வார்த்தையை பிடிக்கிறவன் தான் அவருக்கு சொந்த ஜாதி. வார்த்தையை பிடிக்காதவன் நான் அந்த ஜாதியாக்கும் முக்குளத்தோர் என்ன எல்லா ஜாதிகளிலையும் நான் தான் தூதனே நினைச்சிருப்பேன். எப்படி தூதர்கள் சும்மா காமெடியா இருக்கும் பாருங்க. ஒரு செகண்ட் தூதரை ஆப்ரேட் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல? அதில் சில காமெடி போடுவான். நடந்த சீன் மாதிரி ஒரு சீனை யதார்த்தமாக போட்டு கீழே பாதி ஒரு ஆள் கடைசியில் இருந்து கடைசியில் அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும். டக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் தூதர்கள் சிரிப்பானுங்க. ஏல இவனை ஜாதின்னு சொன்னோன்னே இந்த கிறுக்கு பயிலுவ வேற எதெல்லாமோ புரிஞ்சுக்கிட்டானுங்க. டே ஜாதி வேறா, இது நீ வேற மாதிரி புரிஞ்சுருக்கிற. அட அறிவு கட்டவனே, ரெண்டே ஜாதி தான். ஒன்னு அவிசுவாசி, இன்னொன்னு விசுவாசி. நீ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் நீ தேவனுடைய பிள்ளையாய், அவர் ஜாதியாய், அவர் கனியை கொடுப்பாய். This is only simple but is very big. புரிஞ்சா? சிம்பிள் ஆனா பெரிய மேட்டர் அது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜாதினா என்னன்னா, தேவன் சொன்னதை பாருங்க. மேலும் தேவன் விசுவாசத்தாலே 8வது வசனம், புற ஜாதிகளை நீதிமான் ஆக்குறார் என்று வேதம் முன்னதாகவே கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும். என்ன சொன்ன ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவித்து. ஜாதினா என்னன்னா நேஷன், நாடுகள். ஒரு நிமித்தம் பாகிஸ்தான் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு நிமித்தம் ஸ்ரீலங்கா ஆசீர்வதிக்கப்படும். ஸ்ரீலங்கா பஞ்சத்தில் இருக்குது. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தீங்க? சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் எங்களுக்கு பொங்குதே. இலங்கைக்கு இல்லை சந்தோஷம் பங்குதே, எங்களுக்கு மட்டும் பொங்குதே, இலங்கைக்கு இல்லையே. இல்லை, அவன் கஷ்டப்படுறான். 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபாய். நம்ம என்ன செய்யணும்? நம்பி இருக்கணுமா இல்லையா? உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அண்டை நாடு கூட ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா எவ்வளோ கேவலம்னு பாருங்க இல்லையா சிஸ்டர்? அவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும். சபையில இருந்து வார்த்தையை நீ கனப்படுத்தி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உன் அண்டை நாடை ஒன்னை கொண்டு காப்பாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. வார்த்தை பொய் இல்லைங்க. ஆபிரகாம் மூலமா இந்த தேசத்தில் நம்மள ஆபிரகாம் சந்ததிங்க எப்படி ஆண்டவர் பிளான் பண்ணியார் பாருங்க. ஒரு குழந்தைய பிறகு வாய்ப்பே இல்லாத ஒரு பஞ்சட்ட கிழவன் ஒரு கிழவியை எடுத்து அவனுக்கு வாக்கை கொடுத்து அவன் வாக்கின் மேலே நம்பிக்கையை வர வச்சு அவனை சொந்த ஜனமாக ஏற்படுத்தி அவனுக்கு அவன் 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 வேற ஒன்றுமே செய்யலைங்க. அவன் விசுவாசித்தான், அது நீதி என்று எண்ணப்பட்டது. மற்றவனுக்கு எல்லாமே என்ன தெரியுது? என்ன 7ஆம் நாளில் அது என்னது? விருத்த சேதனத்தின் மூலம் தான் நீதிமானாக்கப்பட்டான். அதுக்கு கீழே இருக்கிறவெல்லாம் இவன் வாக்கு தத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சம ஐடியாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் யாருங்க? விசுவாச மார்க்கத்தார். யாருங்க? ஏன்னா ஆபிரகாமின் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகினால நம்ம ஆபிரகாமுடைய சேர்ந்து விசுவாச மார்க்கத்தார்களாய் நம்ம இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம்னு சொல்லுது வசனம். இனிதான் மேட்ரு. கீழே பாருங்க, 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். ஹலோ, இன்னைக்கு சபைக்கு ரொம்ப முக்கியமான வேண்டது தான். நான் ஜெபிச்சேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன், நான் இது பண்ணினேன். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. செய்யக்குது எங்கேருந்து வந்துச்சு? 1 கிலோ அரிசியில் வந்திருக்கும் ஒரு வேளை. ஆனால் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரு? 1 கிலோ அரிசியாக கொடுத்தாரு, 1 கிலோ நெல் எங்கே கொடுத்தாரு? நீ அதை விதைச்சி
40 குட்டை நெல்லை எடுத்து நீ 6 மாதமாக சாப்பிட்ருக்கணும் இல்லையா? இல்லைங்க, நான் 1 கிலோ அரிசி வாங்கினாலும் 3 நாளாக வச்சு சாப்பிடுவேன். சிலர் வக்கனையா சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே முழு வயிறு சாப்பிட்றதில்லை, பாதி வயிறு சாப்பிடுகிறோம், மீதம் கஞ்சி தனியாய் குடித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் அடுத்தபடியாக என்ன சாம்பார் சாதம், புளி சாதம், மட்டன், சிக்கன் எல்லாம் நாங்கள் பரலோகத்தில் போய் தின்னுவோம். அங்கே ஒரு மண்ணும் கிட்டாது. அட கிறுக்கா கிறுக்கி, சாம்பார் அங்கே கிட்டாது. அல்லேலூயா. நிறைய வயிறு எப்படி நினைக்கும் தெரியுமா? அவங்க நல்ல சாம்பார், காயம் எல்லாம் கரெக்டாக போட்டு, வெளுத்துள்ளி கரெக்டாக போட்டு, உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு. மேரியம்மா இல்லையா, மேரியம்மா ஒரு சாம்பார் வச்சுட்டாங்க. சப்போ மேரியம்மா, நான் நேரடியாக சொன்னேனா சொல்லலையே, சொன்னேனாம்மா? அப்போது என்ன சாம்பார் இல்லையா ஐயா, செம்மையாக இருந்தான். வெறும் சாம்பாரில் தான் தின்னேன். சிக்கனெல்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் சிக்கன் என்னால் தொட முடியல. எல்லாம் சிக்கன் போல நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாம்பார் அவ்வளோ அமிர்தமாக இருந்துங்க, செம்ம டேஸ்ட். அப்போ நீ என் வீட்டில் தின்ன சாம்பார் சரியில்லை அப்படி தானே நினைக்கிறேன். உங்கள் புத்தி அப்படி ஏன் போகுது? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு மேலே நான் ஆச்சரியப்பட்டு மேலே லெவலுக்கு போயிருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சாம்பாரெல்லாம் சாப்பிட்டு வைலட்டு பக்கத்து வீடு தாங்க, வைலட்டு எப்படி சமைச்சருக்கு தந்திருக்காங்க தெரியுமா? நான் சாப்பிட்டு ஓ பக்கத்தில் இருந்து சிங்க நஞ்சல இன்னும் சரியில்லைன்னு சொல்லுவார். ஆனாலும் எனக்கு அப்போது என்ன பிரதர் சொன்னீங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சுட்டாங்க 100 பக்கத்து வீட்டு மரியா. போட்டாலும் போட்டாங்க, ஒரே நாளில் கவுத்துட்டாங்கன்ற மாதிரி. ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி நின்னேனா என்ன நடக்கும்னு பார்த்துக்கோ. இங்கே தான் ஒரு பெரிய மேட்ரு இருக்குது, இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது சிஸ்டர். நான் அதை தான் இன்றைக்கி இந்த அஸ்திபாரம்னு சொன்ன மேட்ரு அதுதான். பாருங்கள், சிலர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். ஏன்? நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? அப்படி தானே கேட்க வரீங்க? கிரியைன்னா நான் ஒரு ஜெபத்தை செய்கிறேன், ஆண்டவரை நான் ஜெபிச்சிருக்கேன். விசுவாசத்தை கூட நீ ஒரு கிரியையினால் செஞ்சேன்னா அன்பினால் செய்யணும். அவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டாப்லையா? ஏய், எப்படிப்பட்ட ஆள்ரா அவர் போய் உனக்கு இறங்கி வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கணும். பாருங்க, அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதன் மேல அன்பு வச்சிருக்கீங்க. சொன்னாரு பெருசா பாலாக்க மாட்டேன் தலையாக்குவேன்னு இந்த டெய்லி இருக்க வாலு இந்த பள்ளிக்க வாலு மாதிரி முறிஞ்சு போகுது. எள்ளு போல வருது பின்னும் முறியுது, எள்ளு போல வருது முறியுது. பள்ளியே அவ்வளோ வேலை காட்டுது பாருங்க. நம்ம இங்கே ஒரு பெரிய பள்ளி பாடமே நடத்துகிறோம், பயப்பிள்ளைக்கு தலையில் ஏற மாட்டேங்குது. அதாவது கிரியை செஞ்சால் அது சாபமாக மாறிடுமாங்க. தெய்வம் சொன்னாருன்னு சொல்லி நீ நான் செஞ்சாச்சு எங்கே ஆயிட்டதை காணல. எப்படி 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 அவ்வளோ நல்லா இருங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் உன்னை சொன்னாருன்னு சொல்லி உன் இருதயத்தில் நான் இதை செஞ்சாச்சு அப்படின்னு உன் மாம்சத்தின்படி நீ அதை நினைத்தால் அது சாபம். கரெக்டாக கவனிங்க சொல்கிறேன் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கிரியைன்னா உங்களுக்கு இப்போ புரியும்படி சொல்கிறேன். 10 கற்பனை இருக்குது இல்லையா? நான் இந்த கற்பனையை எழுதி ரோசலேட்டே கத்தர்னு ஆசிரிக்க போகிறாரு. இந்த 10 கற்பனைகளை போய் கீழ்ப்படிஞ்சுட்டு வரணும். அடுத்த வாரம் ஒரு 10 பென்ஸு காரு, ஒரு ஃப்ளைட் தற்சமயத்துக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க ஒன்று என்ன செய்வாங்க? ஒரு பொடி சோறு தின்னாமல் தண்ணி குடிச்சவே செய்யாத
கடைசியில் எப்படின்னா ஒரு புதனாச்சை எல்லாம் ஆகும்போது என்ன இவர் ஏதேசம் பாதி ஆயிருப்பார். இஞ்சையும் சோறில்ல அவர்களுக்கு ஹலோ ஹலோ, நான் வேற அரைகுறை ரேஞ்சில் இருப்பேன். கனெக்ஷனே கிட்டாத இடத்துல தான் நமக்கு ஜபமே இருக்கும். ஹலோ ஹலோ கேட்கு சொல்லுங்க பிரதர், என்ன பிரதர்? என்ன மேட்டர்னா ஃப்ளைட்டுக்கிட்டுன்ற உற்சாகத்தில் 10 பென்ஸுக்காரன் கிட்டும் அளவு ஒரு அஞ்சனத்தை வித்தங்கன்னு எப்படி 2 கோடி 10 கோடி ரூபாய் என்னங்களும் செய்யலான்னு சொல்லி சரி செல்லியாச்சே ஒரு 10 பென்ஸு ஒரு ஃப்ளைட்டு. எத்தனை ரூபா ஒரு ஃப்ளைட் எவ்வளோன்னு தெரியுமா? மினிமம் ஒரு 200 கோடி ரூபா. சே 10 கற்பனை தானே, சப்ப மேட்டர்றான்னு சொல்லி அந்த கற்பனைக்குள்ளே என்னென்ன இருக்குது தெரியுமா? வெள்ளம் குடியாதிருப்பாயாக, சோறு தின்னாதிருப்பாயாக, பிரியாணி மோந்து பார்க்காதிருப்பாயாக, இப்படி தான் இருக்குது அது. அதாவது 10 கற்பனை நான் தப்பாக சொல்லலை, பட் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ கடினமான ஒன்று. பிரியாணி ஃப்ரெண்டில் இருக்கும், சாப்பிடாத என்று இருக்கும். சாப்பிட மாட்ட நீ, ஆனால் இச்சியாது இருப்பாயதுன்றல நீ அவுட் ஆயிடுவேன். அப்போ நீ இந்த கிரியை செஞ்சுட்டு அப்பாட்ட போய் நின்னா உனக்கு சாபம் தான் மிஞ்சும். நீ பசியோட இருந்த ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்காக 10 கற்பனைகளையும் இந்த ஒரு வாரம் கடைபிடித்திருக்கிறேன். அதை கடைபிடித்த காரணத்தினாலே என்னுடைய சிறுகுடல் காணாமல் போயிற்று, பெருங்குடல் சிறுகுடலாய் மாறிற்று. கர்த்தரனை ஆசீர்வதித்தார்னு சொன்னா இது உன் அப்பா நான் கொண்டு தந்தான், இனி யாரா கொண்டு தருவா? சிறுகுடலையும் பெருங்குடலை யாரா தருவா? கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி. கூலி என்னது? வேதனை, வலி, கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போது இந்த இச்சை அதிர்ப்பாயாக இப்போ இந்த 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா, இதை நீயா செஞ்சேன்னா சாபம்னு சொல்லுது. நான் செய்வேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமை போல அப்படின்னு. பழைய பிரமாணத்தில் அவனுக்கே சும்மா விசுவாசின்னு தான் சொன்னார். நம்ம ஆளுங்க கற்பனை இடையில ஓடி பூந்து இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி நொறுங்கி போய் கடைசியில் ஆசீர்வாதம் கிட்டும். ஃப்ளைட்டில் உட்காது அப்படியாக கடந்த வாரத்திலே அவர் பெரிய விசுவாசத்தை செய்து கொண்டார். அந்த விசுவாசத்தின் காரணமாக அவர் இருக்கையில் இருந்து துள்ளி குதித்து மான்களைப் போல துள்ளி குதித்தவர் படுத்த படுக்கையாய் மாறிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உபதேசம் இருக்குது சிஸ்டர், இருக்கு இன்னைக்கும் நம்ம நாட்டில் இருக்கு. பகுத்தறிவுள்ள பாருங்க, வேத வாசனத்தை பகுத்தறிவில் பாருங்க, வெளிச்சம் இல்லாத பாருங்க, அதனால இருளுக்குள்ள இருக்காங்க பாருங்க. கவனிங்க பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் யாவரும் சாபத்துக்கு உட்படுகிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாய் அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். 10 கற்பனையில் 9 நிறைவேற்றிட்டு 1 நீ செய்ய முடியாம இருந்தனா நீ சபிக்கப்பட்டவன். ஏன்னா அது சுயத்தில் நீ செய்தது. நான் சொல்றேங்க 10, நான் சொல்றேன், நான் ஒரு தீர்க்கதரிசி. அடுத்த ஞாயிறாச்சா, இப்போ தீர்க்கதரிசி எல்லாம் மலையாளத்தில் ஆயிட்டாங்க. അടുത്ത ഞായറാഴ്ച നിൻ്റെ കയ്യിൽ ഒരു ഫ്ലൈറ്റും 10 ബെൻസും ഇരിക്കും. നീ പോ, ഞാൻ ചെയ്ത മട്ടും പറഞ്ഞോ, നീ പോകണം ചൊല്ലിയാச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க? தின்னாத குடிக்காமல் எல்லாரும் வேலைக்கு போகாமல் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லி அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் வைக்க முடியாது, அப்படியே இருக்கணும். உமிழ்நீர் ஒழுங்கக்கூடாது, இப்படி நிறைய உள்ள சட்டம் நிறைய இருக்குது பாருங்க. இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் செஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா?
சபைக்கு வரணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி வரணும். காலையில் இப்படி வந்துட்டணும். பஸ்ஸில் யாருக்கு போகுது, யாருன்னா ஒன்றா கமந்து விழுந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஆள் பிடிச்சிட்டாரு, போச்சு போச்சு. எல்லாத்தையும் சுயத்தில் எல்லாம் வரணும். கைங்காலும் ஒடிஞ்சாலும் நீ என்ன செய்யணும், உருண்டு அங்கே பிரச்சனை செஞ்சாவது என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரணும். அதான் போகிறேன். ஆனால் நீ உனக்கு யாரோ ஒரு ஆள் உதவிட்டாங்க, முடிஞ்சுதா, சுயம் முடிஞ்சுதா, நீ சுயத்தில் செய்த கிரியை முடிஞ்சுதா, சாபம். அல்லது நீ அப்படியே வார நாக்கு வறண்டு தேஞ்சிருக்கு, வார வழியில் ஒரு சொட்டு தண்ணி, ஒரு பிள்ளை இதே மாதிரி பால் இது தண்ணி கொடுத்தணும், அந்த அப்படியே அந்த நிப்பிலேருந்து தண்ணி இப்படி தெரிச்சுது, அதில் ஒரு சொட்டு தண்ணி தப்பி தவறி இதில் வந்ததுன்னு வையேன், இதில் இந்த நாக்கு தண்ணி இல்லையே வந்து இருந்துச்சு. உடனே நீ என்ன செய்ய முடிஞ்சு, நீ உடனே என்ன செய்யணும், பல்லாத பிசாசு சொல்லணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு துள்ளி தானே அப்படின்னு வந்தேன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், ஞான் அன்னே പറഞ്ഞു. இவங்க ரெடியாக இருப்பாங்க. ஒரு ஃப்ளைட்டு 10 பென்ஸு. உடனே എന്നാകും, ഞാൻ പറഞ്ഞു ന്യായപ്രമാണത്തിൻ്റെ ക്രിയ നീ ചെയ്യാൻ പറ്റില്ലെന്ന് എനിക്കറിയാം, പക്ഷേ നീ മാട്ടി, നിനക്ക് 10 പെൻസും ഇല്ല 10 പൈസ ഇല്ല, നീ എളിച്ചു പോ. ஐயோ, ஒரு துள்ளி வெள்ளம் கிறுக்கு பயலை, அது யாருல, அது எவன் பத்த பிள்ளை. என்னது, அடுத்து ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வராத அளவுக்கு வாயில வந்ததெல்லாம் திட்டி கிழிச்சு, அது எந்த பிள்ளை, அது எவன் பெற்றது, அதுக்கு அதுலதானா தண்ணிய குடிச்சணும், ஐயோ அதுக்கு ஏன் வீசணும், அது ஏன் இப்படி வந்து விட்டுச்சுன்னு சொல்லி அடுத்த ரவுண்டு ஆண்டவரை என் ஏரியால நீர் வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஆண்டவரை துரத்தி விடுவீர்கள். லிசன், நியாயப்பிரமாணம் இதுதான் செய்யும், அது சொன்னதை சொன்னபடி கேட்கும். ஒன்னால என்னால் அதை செய்ய முடியாது. பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு இருக்கும், இங்கே வந்து நிற்கும் இல்லையா. பிசாசு வேணுன்னே தட்டி விடுவான், நாக்கு தவறு நீ அது சொல்லுங்க கரெக்டு தான், இதோட அவன் பிடிப்பான் பிசாசு அந்த டைமில். கவனம், நான் சொல்லட்டுமா, வசனம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஏன் கிருபை. நியாயப்பிரமாணம் உன்ட்ட பேசாது, கிருபையின் பிரமாணம் தான் இப்போ உனக்கு எனக்கும் பேசிகிட்டு இருக்குது. அதனால தான் உயிரோட நீயும் நானும் இருக்கிறோம். சபைக்கே வர முடியாது, காட்டின வேலைக்கெல்லாம் சபைக்கே வர முடியாது இல்லையா, கிருபை. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அது ஜெயிக்கிறதுக்கு நீ எடுக்கிற தப்பு இல்லை, 10 பிரமாணத்தை நீ செய்யறதுக்கு நீ முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை சுயத்தில், ஆனால் பாஸ் ஆகணும். ஒன்றை தவறுனாலும் சாபம் வந்துடும். அதான் சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவரே, நான் வறட்சியை காண்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, உன் வறட்சி திரட்சியாய் மாறும்னு சொல்லுது. ஆனா இங்க நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா சொல்லும், ஒரு சொட்டு தண்ணிய நீ உள்ள முழுங்கினாலும் அது
பாவம், அது சாபம் என்று சொல்லும். அந்த சாபமான வாழ்க்கையை, அந்த பரீட்சையை உன்னாலும் என்னாலும் எழுத முடியாது என்று சொல்லினார். இயேசு உனக்காகவும் எனக்காகவும் மரணத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, இல்லாமையை, குறைவை, சகல பாவத்தையும் அவர் சிலுவையிலே உனக்காய் எனக்காய் சுமந்து அந்த பரீட்சையை எழுதி நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a God! எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து எப்படிப்பட்ட ஆளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் தகுதியே இல்லைங்க. என்னத்துக்கு நம்மளாம் என்னத்துக்கு ஆண்டவருக்கு அப்படி தானே இருக்குது. நம்ம செயல்களெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் ஒன்றுமில்லாத, ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் தன்னுடைய அஸ்திபாரத்தில், யாருக்கு அஸ்திபாரத்தில்? இந்த 10 கற்பனைகளை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனால் நீங்கள் நேரடியாக போய் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாய் அவர் சொன்ன வாக்கு, அதாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த 10 கற்பனைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒன்று கிடைக்குதில்ல இல்லையா? 10 கற்பனைகளை பொய் சொல்லாதிருப்பாயா? அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக நீ நாணயமானவ ஆள், அப்படி தானே? அதானே உண்மை. இப்போ இந்த நாணயத்தை நீ ஒன்றுமே செய்யாமலே உனக்கு ஏற்கனவே தூக்கி தந்தா, வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் வேலை முடித்தா ஒரு 2000 ரூபா சம்பளம் அப்படின்றாரு ஓனரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலை செய்யுங்க, காசை நான் இப்போவே தந்துடுறேன். எப்படி காலையிலே 2000 ரூபா பணத்தை தூக்கி தந்துட்டு 2000 ரூபா பணத்தை தூக்கி தந்தால் நீங்கள் எப்படி செய்வீங்க? லஞ்ச் பிரேக் 2.5 hours, 2.5 மணி நேரம் லஞ்ச் பிரேக் இல்லையா? ஜான் பிரதர் ஒரு கதை சொன்னார். ஒரு ரூபாயிலும் வேலை செய்ய மாட்டானுங்க. ஒரு ரூபாயிலும் வேலை செய்யலாம், நம்ம கடுப்பாக இருக்காது இல்லையா? சும்மாவா சம்பளம் வாங்கிட்டு போகிறது இல்லையா? இதே தான். நீங்கள் என்ன கடுப்பானாலும் வயலட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் வயலட்டுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் வயலட்டு விசுவாசிக்கணும், என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவர் ஆவியிலே எழுதின அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும் என்று விசுவாசிச்சா, நீங்கள் என்ன சட்டத்திட்டங்களை கீழ்ப்பிடிஞ்சாலோ, என்ன சட்டத்திட்டங்களை அவங்க மேலே கொண்டு காட்டினாலோ கர்த்தர் அவங்கள ஜெயிக்க வச்சுருவார். கள்ளத்தனம் வேற, அவர் சொன்ன கள்ளத்தனம் வேற. ஒரு வேலை வேலை செய்ய மாட்டானுங்க, அது வேற. ஆனால் இங்கே நீ வேலை வேலை செஞ்சுட்டு தான் இருப்ப. ஆண்டவர் உங்க சும்மா தந்தோடனே நீ செய்யாமல் இருப்பியா? எல்லாம் செய்வ நீ. ஆனால் ஒரு இடத்துல நீ தவறிட்டேன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் எடுக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. தவறுனதுனாலே கூட 2 தருவார். என் பலவீனத்தில் நீ என்ன சொல்லுவ உடனே? அட பிசாசே பவலே, நேற்றைக்கு பைபிள் படிக்கல, இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் காலத்தை படிப்பார். போ பிசாசே, இன்னைக்கு ஃபுல்லாக பைபிள் படிக்க. என் பலவீனத்தில் ஹல்லேலூயா அப்படி சொல்லுவேன். நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? சத்தியம் வேற மாதிரி பிரசங்கிச்சா என்ன செய்வீங்க? ஒரு நாள் ஜபிக்காததுக்கு 100 நாள் என்ன செய்வீங்க? ஜபிப்பாங்க. எப்படி ஜபிப்பாங்க தெரியுமா? முடியாது மாம்சத்தில். அல்லேலூயா, சாத்ரா 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 சாத்ரா. இந்த சோத்திரம் யாருக்கு வேணும்? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குதா இந்த சோத்திரம்? சிலவங்கெல்லாம் சொல்ல சாத்திரான் 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 சத்திரம் சத்துருவே நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம்னா என்ன? பிரைஸ் லார்ட். எல்லா துதியும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே பிரைஸ் லார்ட் அப்படின்றோம் அவரை பார்த்து. இதை நம்ம செத்துப்பா 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 சிலவங்க சில பந்தய சோத்திரம் சொல்லுன்னு பார்த்துருக்கலாம். இவங்க ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்களான்னு தெரியல. சாதுரான் 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 சாவுரான் 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 சாவுரியான் சௌரியான் சௌரியான். பக்கத்தில் இருக்கிற சௌரியான்னு போய் திட்டுறாங்களா இல்லை பாஸ்டருக்கு பைப் ஆண்டவருக்கு பயன்படுத்தி செலுத்துறாங்களா தெரியாது. ஹல்லேலூயா, புரியுதா? அப்போது கவனிங்க, லெட்ஸ் த பாயிண்ட். இப்போ நியாயப்பிரமாணத்தில் தேவனிடத்தில் நீதியாக வாக்குறது இல்லை, வெளியரங்கமாக இருக்குது. ரைட்டு.
அது எப்படி நமக்கு வந்தது பாருங்கள், அதை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். 13வது வசனம், 12வது வசனம், நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகள். இந்த கற்பனையை நீ விசுவாசத்தில் செய்ய முடியாது, அது ஒரு கிரியையினால தான் செய்ய முடியும். அதை அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஏம்மா நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற, பொய் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் பொய் சொல்லாமலே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பொய் சொல்கிறதுக்குள்ள சுச்சுவேஷன் எல்லாம் உங்களை சுற்றி வந்துகிட்டே இருக்கும் கடினமாக. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த இடத்துல என்ன செய்வீங்க? நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், வானமே இடிந்து விழுந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ யாருக்கு மகிமை? ஒருவேளை நீ சொல்லாமல் இருந்தால் கூட, கவனிங்க, நீங்கள் சொல்லாமல் இருந்துட்டீங்க, பொய்யே சொல்லலை, பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க, பொய் சொல்லக்கூடிய எல்லா சூழலும் வந்துச்சு, நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்துட்டீங்க. யார் பொய் சொல்லாமல் இருந்தது? நீங்கள் தானே. ஆண்டவருக்கு எந்தாவது மகிமை இருக்கா? 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 ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பொய் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்ன சொல்லுவிய? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா, வாம் பலன் செத்து போச்சு, அவர் பலன் உன் வாழ்க்கையில் வந்துருச்சு. இப்போ பிதா என்ன செய்ய முடியும்? எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு? வாங்கிக்கோடா. ஹரிச்சந்திரனாவது எவனாவது, டேய் உன் பேர் தான் இனி அடுத்த ஹரிச்சந்திரன் இல்லையா? ஹரிச்சந்திரன் என்ன சொல்லுவாங்க? ஹரிச்சந்திரன் இல்லை, அவன் போய் சொல்லாதாளா ஊரில். சரி சரி இருக்கட்டும், கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்தா கத்தர் ஆசீர்வதிப்பாராக அவரை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சு? நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியல. 12வது வசனம் போடுங்க. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நியாயப்பிரமாணத்தை செய்யும் போது, அதை கடைபிடிக்கும் போது அதனால தான் பிழைப்புண்டாகும். அது தவறுச்சுன்னா சாபம். நியாயப்பிரமாணத்தை செய்ய முற்பட்டு அது செய்ய முடியலைன்னா, இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அது சாபமாக மாறிடும் உங்களுக்கு. எந்த ஆயுதத்தை எடுத்து எதிரியை போட்டு தள்ளுறதுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ அதே ஆயுதம் ஒன்னையே நீயே சாகடிக்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் நியாயப்பிரமாணம். புரியுதா? ரைட்டு ரைட் ரைட் ரைட். பாருங்கள், கீழே பாருங்கள். 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணம் கரெக்டுங்க, அதை செய்ய முயற்சித்து செய்யாமல் போனீங்கன்னா சாபம். அப்படின்னா அந்த சாபத்துக்கு உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றண்டா, இன்னும் எல்லாம் பொய் சொல்லலாம், அப்படி கிடையாது. கிறிஸ்துவின் பலன் இருந்தால் உன்னால் பொய் சொல்ல முடியாது. தேவன் உன்னோடு கூட இருந்தால், தேவ பலத்தை நீ விரும்பினால் நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். இப்போ அதான் விஷயம். இதில் புரியுதா? கவனமாக கவனிக்கணும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரொம்ப முக்கியமான வசனம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான, படிங்க அந்த வசனம், படிங்க, நீங்களே படிங்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி? ஆவியில சொன்னது, அதாவது பொய் சொல்லாதிருப்பாயாகன்ற வாக்குத்தத்தம், அது கட்டளை. நீ இனி பொய்யே சொல்ல மாட்டடா அப்படின்னா அது வாக்குத்தத்தம். எப்படி? புரியுது உங்களுக்கு? எப்பா ஏய் ரத்னம், இனி நீ பொய்யே சொல்ல மாட்டாய் அப்படின்னா வாக்குத்தத்தம். நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நியாயப்பிரமாணம். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட இது எங்கே இருக்குது? இப்போ வாக்குத்தத்தத்தில் நான் சொல்லிட்டேன், நான் அம்மாவை பார்த்து சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நாளையிலிருந்து நீங்கள் பொய்யே சொல்லாத பலத்தை கர்த்தர் உங்கள் நாவில் வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை விசுவாசிச்சாங்க. அந்த பலன் எங்கே இருக்குது? ஆவியில்.
வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆவியில் இருக்குது, ஆவி மண்டலத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத இடத்துல. இப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே இருந்த எல்லா ஆசீர்வாதமும் விசுவாசத்தின் மூலமாய் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க, நீ யாரா வேணாரு, நீ கருப்பாரு, வெள்ளையாரு, கட்டையாரு, குட்டையாரு, நீ பணக்காரனாரு, கொஞ்சம் பணக்காரனாரு, எப்படிப்பட்ட கேவலமான ஆளாரு, என்ன வேணாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்க மேலையும் உங்க மூலமாய் உங்க தலைமுறையின் மேலையும் வந்து பலிக்க பண்ணுவார். அதை ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே ஆபிரகாமின் பிள்ளை ஈசாக்கின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஈசாக்கு சும்மா இருக்கல, ஈசாக்கு சும்மாலாம் இருக்கல. பாருங்க, ஆபிரகாமின் தேவனை அவன் விசுவாசித்தான். சொல்லப்பட்டிருக்கும், நீங்க பைபிள் படிச்சா தெரியும். யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு. புரியுதா உங்களுக்கு? இதை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் உங்களுக்கு எதை விசுவாசித்தீங்களோ அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அந்த ரேமா, அந்த வல்லமையான ஆசீர்வாதங்களை வேரோட பிடுங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு நடும். உங்க நிமித்தம் உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ தேசங்களை கடந்து ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் நிமித்தம் உன் ஆசீர்வாதம், தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் கடற்கரை மணலை போல திரளாய் பெருகி இருக்கும். நீ பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் பெருகி இருப்பாய். அப்படியே போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க பையன் நீங்க பேரனை பார்த்துட்டு இருக்கீங்க. 10வது தலைமுறையில் ஒருத்தன், இதெல்லாம் மயிறு, என்னோட நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, ஆண்டவரை விசுவாசிச்சு நடனம் ஆடினான்னு வச்சுக்கோங்க, புட்டுன்னு போயிடும். எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் இவன் அனுபவிக்காமல் போயிடுவான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் நிமித்தம் உன் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் நம்புறியோ அத்தனை பேருக்கும் உன் நிமித்தம் அந்த தேசத்துக்கு பிழைப்புண்டாகும். உன் குடும்பம் மாத்திரமல்ல, உன் தேசத்துக்கே உன் நிமித்தம் பிழைப்பு உண்டாகும்னா உனக்கு எப்படி பிழைப்பு உண்டாகும், உன் பிள்ளைகளுக்கு எப்படி உண்டாகும், உன் தலைமுறைக்கு எப்படி உண்டாகும், அதை தாண்டி தான் தேசத்துக்கு. ஆபிரகாம கர்த்தர் இப்படி தான் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார். அதை தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தேவன் பார்வையில் நீதியாக இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, உங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3 வாசிங்க. 3:25. நீங்கள் அந்த இதுல பாருங்க, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா இது? ஏல உங்களுக்கு இப்போ பிரச்சனை உங்களுக்கு தானே இருக்குது. யாராச்சும் நாட்டில் இந்த பிரச்சனை யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் எதிரிக்கு ஒரு பிரச்சனைன்னு நினச்சிருக்கீங்களா? உங்கள் எதிரி கூட ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் தேசம் சேமப்படும். உங்கள் தேசத்துக்கே நீங்கள் அதிபதியாக மாறுவீங்க. அதில் ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். அப்படியே ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்ளலாம். டக்குன்னு உபாகமம் 7:14, உபாகம் 7 டக்குன்னு போடுங்க. ஆதியாகம் ஏத்ராகம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்கும் உங்க மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அப்படியா சொல்லியிருக்கு சிஸ்டர்? அப்படியா சொல்லியிருக்கு? உள்ளதா? ஆட்டுக்குட்டி வளர்த்தினவர்களே, மாட்டுக்குட்டி வளர்த்த போகிறவர்களே கேளுங்கள். மிருக ஜீவன்களில் கூட ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லைன்னா குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கூடல முட்டை இருக்குதா இன்னும் போட்டதா? 2 முட்டையாக போடும். எப்படி? காலையில் ஒன்று சாயங்காலம் அப்படியெல்லாம் போடும்ல முட்டை போடாதா? போடணும்.
என்ன ஜெபிங்க, கத்தர் போட பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உங்களுக்குள் உங்களுக்கு மிருகஜீவன் ஆனல. அடுத்த வசனம் பாருங்க, உபாகமம் 28:1 போடுங்க. அதே அதிகாரத்தில் நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் உன் தேவனாகிய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எதுக்கு எப்படி வைப்பாராம்? எதுக்கு செவி கொடுக்கணும்? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய சத்தத்துக்கு. அவருடைய சத்தம் எங்கே கேட்கும்? வார்த்தையின் மூலமாக அவருடைய சத்தம் எங்கே கேட்கும்? சபையில் கேட்கும். சபைக்கு வரணும். அவருடைய வார்த்தை இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அப்படியே டப்புன்னு சுவை. நீ ஏன் போட்டு உருட்டி 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 பரோட்டா செய்கிறது இல்லை. பரோட்டா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வருது. பார்த்தியலா? அப்படியே தண்ணியில் முக்கி கூரை போட்டு அப்படியே தூக்கி வச்சா பரோட்டா. சப்பாத்தியை பாருங்கள், எத்தனை சப்பாத்தி வேணும் உங்களுக்கு? ஓ, ரகசியத்தை சொல்லிட்டேனோ? ஹல்லேலூயா. சிலிசன், எனக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, கிரியை செய்யாதிருங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை காட்டு மிராண்டித்தனமாக பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? நீங்கள் அங்கேருந்து நான் இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காருன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பிடிக்கணும்? பறந்து வந்து என்னை நாக்கை பிடிங்க எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இப்படியே பிடிங்க, இப்படி பிடிக்கணும். இது நேரு நானே நாக்கிட்ட நக்குனாலே எழும்ப மாட்டேனும். சில இந்த படுத்து கிடக்கும்போது நாய் நக்கும் தெரியுமா? சில இந்த இதில் வீடியோலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குடிச்சு போதையில் எப்படி கிடப்பான் நாய். வந்து திருநாய் வந்து அவனுக்கு வாயை நக்குனாலும் அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு வீடியோ வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு இல்லைன்னா போட்டு பாருங்கள். சிலருக்கு அப்படிதாங்க. நமக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்கு இல்லையா? நாய் வந்து வாயில் நக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோன்னா, அவன் எவ்வளவு மண்டை பேதலிச்சு அவனுடைய வாழ்க்கை செத்து போய், மனது செத்து போய், சரீரம் செத்து போய் கிடக்கிறான் இல்லையா? கர்த்தருக்கு செவி கொடுக்கலைன்னா அப்படி தான் இருக்கிறோன்னு அர்த்தம். கண்ட நாய்களெல்லாம் நக்கிட்டு போகும். கர்த்தருக்கு செவி கொடுத்தா என்றால் நீ இப்பொழுது இருக்கிறதை பாருங்க. என்ன வாசிங்க? நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கட்டளையெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள என்ன வேற லெவலில் இருக்குல்ல? எப்படிங்க? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிடத்திலும். நீங்கள் எங்கே இருக்கிறிய? இந்தியா. வல்லரசு யாரு? பதுக்க செல்லுங்க. அவர் யாரு? ஜார்ஜ் புஷ்ஷா? பராக் ஒபாராமாயா? இப்போ யாரா? வெள்ளை மாளிகை கவர்னர் யாரு? ஜோ பைடன். ஜோ பைடன் வண்டியை பிடிச்சு வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் தருவீங்களா? எனக்கு இங்கே வாங்கணும், குடியிருக்கணும். உங்களுக்கு புரியலையா? அமெரிக்கா வல்லரசு இல்லை, வல்லரசு நாட்டுக்கு தலைவர் யார்? ஜோ பைடன். அப்படி தானே? இந்த வார்த்தையை கேட்டு இந்த தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு அவர் 10 சென்ட் நிலமாச்சுங்க தாங்க, ஏன்னா இது நாளைக்கு இந்தியா தான் வல்லரசாக போகுது. இந்த நாட்டில் எனக்கு சும்மா இருந்தாலே போதும், அதிகாரியை கூட வர வேண்டாம், நான் சும்மா இருந்தாலே போதும்னு நினைச்சு வருகிற அளவுக்கு உன் விசுவாசம் வல்லமை உள்ளதா இருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஏன்னா நீ இந்த வார்த்தையை விசுவாசிச்சா இது அடுத்து வல்லரசாக மாறிடும். ஏன்னா வசனம் அப்படி தானப்பா சொல்லுது, நான் தப்பாக சொல்லல. என்ன? உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதி நாடுகள்னு அர்த்தம். பாருங்க, சகல நாடுகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த ஜோ பைடன் யாரு? வைலட்டா? எப்படி என்ன ஏற்றுக்கொள்வனுமா? நான் சாரி தான் கட்டுவேன், பரவாயில்லையா? நீ சாரியை கட்டு, என்ன தவணா கட்டு, எல்லாம் நீ தான் அடுத்த சர்வ இல்லையா? அங்கெல்லாம் பயங்கரமாக கோட்டெல்லாம் போட்டு நீ என்ன வேணா போடு, மேலே லுங்கியை மடித்து கட்டிட்டு நில்லு, வல்லரசு நாடு தலைவன் நான் தான்.
ஏற்றுக்கொள்ளுவான். அடுத்து உலகம் எல்லாம் என்ன செய்வானுவா, வேட்டி சட்டி கட்டி இப்படி மடிச்சு கட்டி இப்படி பார்த்தீங்க ஸ்டைலாக மாறும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா ட்ரெண்ட் எப்படி மாறுச்சுன்னு. எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் எதை தைரியமாக இந்த பூமியில் செய்கிறானோ அவனை நம்பி இந்த பூமி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நிலை நின்றீர்கள் என்றால் பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கலும் நீங்கள் மேன்மையானவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுது நீ சொல்றதுதான் சட்டம், நீ சொல்றதுதான் பேச்சு. அப்படின்னா உனக்குள்ள இருந்து தேவன் ஆட்சி செய்வார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா.